1/2 கிலோ வந்துங்க மொச்சக்காய் வந்து நம்ம பாருங்கள் தண்ணியில் ஊற வச்சு பிதுக்கி எடுத்து வச்சுருக்கோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மொச்சக்காய், பிதுக்கு பருப்பு, குருமா குழம்பு இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி எடுத்துருக்கேங்க. பட்டை 2, லவங்கம் 3, 1 டீஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, அரை முடி தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அரை கட்டு கொத்தமல்லிங்க, 4 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்குங்க. இதையெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பிதுக்கு பருப்பு குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுலேயே வந்துங்க பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். நறுக்கி எடுத்தால் நீளமாக வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. பட்டாணி, பீன்ஸு, காய் வந்து இதில் போட்டுக்கலாங்க. பண்ணி எடுத்தால் உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். இதுலேயே வந்துங்க பிதுக்கி எடுத்தால் மொச்சக்காவையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயே வந்துங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு, நறுக்கி எடுத்த 2 தக்காளி, இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. காயெல்லாம் இந்த அளவுக்கு வதக்கின பிறகுங்க கட் பண்ணி எடுத்த கத்திரிக்காவை இதில் போட்டுக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுலேயே வந்துங்க நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். மசாலா போட்டதும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அடுத்து வந்துங்க மிக்ஸி கழுவுனா தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. குழம்பு கொதி வருதுங்க. இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு குழம்பு கொதிக்கும் போதுங்க நம்ம வந்து குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடிட்டுங்க விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் அடங்கிடுச்சுங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. குழம்பெல்லாம் பாருங்கள் செம்மையாக வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே பொடியை நறுக்குனா கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. மொச்சக்காய் பிதுக்கு பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. குழம்பு வந்துங்க வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சூடாக களி கூடவேங்க பிதுக்கு பருப்பு குழம்புங்க. அப்படியே வந்துங்க பிளேட்டில் வச்சுக்கலாம். சூடாக களிங்க அப்படியே பிச்சு குழம்புல நல்லா தொட்டுங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிதுப்பருக்கு குழம்புனுடைய ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.